என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா என்னுடைய வார்த்தைகளை நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நாளைய அமாவாசை நாளில் நரகத்திலிருந்து ஒரு ஆத்மா உன் இல்லத்திற்கு வருவதற்கு துடித்து கொண்டிருக்கின்றது. நரகத்திலிருந்து ஒரு ஆத்மா உன் இல்லத்திற்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அது என்னவென்று என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கிறது. ஏதோ ஒரு ரகசியம் உன்னுடைய வாழ்க்கைக்குள் மறைந்திருக்கின்றது. உனக்கு கெடுதலை நடத்த ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் சந்தித்து எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறோம் என்று தெரியாமல் என் குழந்தை நீ தவிக்கின்ற இந்த நேரத்தில் உன் பிரத்யங்கராவிற்கு கிடைத்திருக்கின்ற செய்தியானது மேலும் உன்னுடைய மனதில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என்ன செய்வது? நடப்பது என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் என்றால் அதை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அமாவாசை நாட்களில் நிச்சயமாக ஆத்மாக்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவார்கள். பல புண்ணிய ஆத்மாக்கள் வருகின்ற நேரத்தில் ஒரு தீய ஆத்மா உன் இல்லத்தை நோக்கி படையெடுத்து வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் அது உன்னை பழிவாங்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்காக என்றும் என்றென்றும் நான் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆத்மா உனக்கு கெடுதலை நடத்தவே வந்தாலுமே அதற்கு முன்பாகவே உனக்கு நான் இதனை சொல்லிவிடுகிறேன் எனும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாயல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை விட்டு விடாமல், எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை தவிக்க விடாமல் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நரகத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நன்மையை நினைக்க மாட்டார்கள். அவர்கள் நன்மையை நினைத்திருந்தால்தான் நரகத்திற்கே வந்திருக்க மாட்டார்கள் அல்லவா? அடுத்தவர்கள் வாழ்க்கையை அடிப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைப்பதுமே இவர்களின் வேலையாக இருந்ததனால்தான் தெய்வம் அவர்களை நரகத்தை நோக்கி அனுப்பி இருக்கின்றது. இந்த நிலை அவர்களுக்கு வந்ததற்கு காரணமே அவர்களினுடைய தீய எண்ணங்கள். அப்படியானால் அவர்கள் அளித்தது யார் வாழ்க்கை? அவர்களை அளித்தது எந்த வாழ்க்கை என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் நம் வாழ்க்கை அழிந்துதான் போகும் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளுமே இவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. இத்தனை நாளுமே இவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாக எதுவும் நடக்கும் என்று நினைத்திருப்பதில்லை. ஆனால் சில காலமாகவே இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இவர்களை பலவிதமான சிந்தனைக்கு ஆளாக்கி இருந்தது. இந்த தீய ஆத்மா உயிரோடு இருக்கும் பொழுது அழிக்க நினைத்தது வேறு யார் வாழ்க்கையும் அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையை தான். அதற்கு அவர்களுக்கு கிடைத்த தண்டனை தான் இந்த நரக வேதனை. ஆனாலும் இவர்கள் அடங்கவில்லை அல்லவா? இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்ததோடு மட்டுமல்லாமல் எவ்வளவோ தெய்வங்கள் இவர்கள் முன்னால் வந்து நின்று இவர்கள் செய்கின்ற தவறுகளை உணர்த்திய பொழுதும் கூட அதிலிருந்து இவர்கள் திருந்த நினைக்கவில்லை. மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களைத்தான் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் செய்த பாவத்தின் பலன்
இன்று இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த நரகம் என்று தெரிந்தும் கூட இன்னமும் அடங்காமல் அவர்கள் உன்னை அழிக்கத்தான் நினைக்கிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்த பிறகும் கூட இவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, நல்ல ஆத்மா வருகின்ற நேரத்தில் இந்த தீய ஆத்மாவும் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து உனக்கு ஏதேனும் கெடுதல்களை செய்துவிடக்கூடாது. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, இந்த ஆத்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். இனி நமக்கு துன்பங்கள் இல்லை என்று கூட சில நேரங்களில் நீ நினைத்திருக்கிறாய். ஏனென்றால் அந்த அளவிற்கு வேதனைகள் அவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வேதனைகளை எல்லாம் கடந்து, இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி, இந்த துன்பங்களை எல்லாம் மீறி அவர்கள் அங்கிருந்தும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை நீ உணரத்தான் வேண்டும். எந்த அளவிற்கு உன் மீது வன்மம் இவர்களுக்கு இருந்திருந்தால் இவர்கள் இறந்த பிறகும் கூட ஆத்மாவாக இருந்து உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நாளைய தினம் உன்னுடைய இல்லத்திற்குள் புனித ஆத்மாக்கள் எல்லாம் வரக்கூடிய நேரம். நிச்சயமாக என் பிள்ளை உன் இல்லத்தில் அவர்களின் புகைப்படத்தை வைத்து அவர்களுக்கு படையலிட்டு அவர்களை வழிபடு. அதே நேரத்தில் அவர்களை வணங்கிய பிறகு அவர்களுக்கு நீ எல்லா விஷயங்களையும் செய்துவிட்ட பிறகு உன்னுடைய இல்லம் முழுக்க என் பிள்ளையே நீ பச்சை கற்பூரமும் மஞ்சளும் கலந்த நீரை தெளித்து விட்டு விடு. எதனால் இதை செய்ய வேண்டும் தெரியுமா? பச்சை கற்பூரமும் மஞ்சளும் தீய விஷயங்களை அங்கு இருக்க விடாது. அதாவது உன் இல்லத்திற்குள் வருகின்ற ஆத்மாக்கள் புனித ஆத்மாக்கள் எனும் பொழுது அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே நேரத்தில் அவை தீய விஷயங்களை செய்வதற்காக வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு அது ஓட்டம் எடுத்துவிடும். தேவையில்லாமல் உன்னை அழிக்க நினைக்கின்ற இவர்கள் ஒருபொழுதும் உன் இல்லத்திற்குள் நுழையக்கூடாது. பச்சை கற்பூரமும் மஞ்சளும் கலந்த நீரை நீ எல்லா இடங்களிலுமே எப்பொழுதுமே தெளிக்கலாம். அது அங்கு தீய விஷயங்களை நடமாட விடாமல் நல்ல விஷயங்களை அங்கு நடமாடச் செய்யும். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்ற என் பிள்ளை, இன்னமும் பல விஷயங்கள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ நம்பு. உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திருப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு வேண்டும். என் பிள்ளையே, இவர்களினுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழிப்பதாக இருக்கும் பொழுது இவர்களை உள்ளே வரவிடாமல் அழிப்பதில் எந்த தவறும் கிடையாது. இவர்கள் அங்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க வேண்டும் என்பதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கான நல்ல பலன்களை கொடுக்காது. தேவையில்லாது உன்னுடைய வாழ்க்கைக்குள் பல துன்பங்களை கொடுக்கின்ற இந்த விஷயங்களை நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. இந்த தீய விஷயங்களை அனுமதித்தாயானால் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டிய இடத்தில் தீய விஷயங்கள் அங்கே ஆட்டி படைக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அதனை புரிந்து கொண்டு நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும். எந்த நிலையிலும் இந்த சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருமேயானால் இதிலிருந்து விடுபடுவதற்கு வழி ஒன்றுதான். என் பிள்ளையே,
இருக்கும் பொழுதே இந்த மனிதர்களின் கணக்கை தீர்த்து விட வேண்டும். இல்லை என்றால் இங்கிருந்து சென்ற பிறகு மீண்டும் மீண்டும் மனதில் வன்மத்தோடு உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருப்பார்கள். நரகத்திற்கு சென்று சேர்த்த பிறகுமே இவர்களின் மனது இந்த அளவிற்கு உனக்கு காயத்தை கொடுக்க துடிக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்கள் ஒருபோதும் அடங்கிவிட மாட்டார்கள். எத்தனை தண்டனைகள் கொடுத்தாலும் இது இவர்களுக்கு புரியாது. ஆனால் உன் பிரித்யங்கரா, இன்று உனக்கு ஒரு விஷயத்தை உத்தரவிட்டு சொல்கிறேன். என்ன தெரியுமா? நாளைய தினம் அமாவாசை நாளில் நான் சொன்னது போல இந்த தீய ஆத்மா உன் இல்லத்தை தேடி வந்தால் ஒரே அடியாக அந்த ஆத்மாவை நான் அழித்து விடுவேன். நரகத்திலும் இருக்க முடியாதபடிக்கான ஒரு சூழ்நிலையை, அதைவிட மிக பெரிய நரகத்தை தேடி அவர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்பதுதான் உண்மை. உன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் மனதிற்குள் தெளிவில் இருக்கட்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இனி உன் வாழ்க்கையாக நிரந்தரமாக மாறட்டும். உன்னோடு இருந்து நான் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த நன்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இது போன்ற தீய விஷயங்களுக்கு உன் இல்லத்திற்குள் வருவதற்கு ஒருபொழுதும் நீ அனுமதி கொடுக்காதே. இவர்களின் எண்ணங்கள் எந்நாளும் உன்னை அழிப்பதில்தான் குறியாக இருக்கின்றது. இவர்களின் சிந்தனைகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குவதில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இனிமேலாவது இதிலிருந்து மீண்டு வர நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைகளுக்குள்ளும் என் பிள்ளை நீ சிக்கிக்கொள்ளக்கூடாது. அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவோம். உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களின் ஆத்மாக்களை நினைத்து நீ வழிபடுவதும் தானே அன்றைய நாளின் சிறப்பு. அந்த இடத்திற்குள் அன்றைய நாள் நரகத்திலோ சொர்க்கத்திலோ இருக்கின்ற ஆத்மா தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பினை நரகத்தில் இருக்கின்ற இந்த ஆத்மா தவறாக பயன்படுத்தி அவர்களின் இல்லத்தில் இருப்பவர்களை சந்திக்க செல்லாமல் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன வன்மத்தோடு இருந்தார்களோ அதே வன்மத்தோடு உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றால் அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எறிந்துவிடு. எதிர்மறையான சிந்தனைகள் உனக்கு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான துன்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் உன்னை தேடி நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். துஷ்ட சக்திகளை எல்லாம் தூர விலக்கி நல்ல சக்திகளை உன் வாழ்க்கையில் நிரப்பி என்றும் உனக்காக உறுதுணையாக இருக்க உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு புரிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மீட்டெடுத்து விடுவாய். உன்னை தேடி வருகின்ற அத்தனை துன்பங்களில் இருந்தும் நீ நல்லபடியாக மீண்டு வந்து விடுவாய். உன்னோடு நான் இருந்து கொடுப்பது எல்லாம் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்கும். உன் இல்லத்திற்குள் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கும். என் பிள்ளையே, அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் கோலமிடுவதை நீ தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த நாளில் உன்னுடைய முன்னோர்களை நீ நினைத்திருக்க வேண்டிய நேரம் அல்லவா? அவர்களை முழுமையாக நினைத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் ஆசையை பெறுவதற்கு நீ நினைக்கிறாய் என்பதனை அவர்களுக்கு நீ உணர்த்திவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிறைவேறாத ஆசைகளோடு இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வருகின்ற ஒரு நாளில் அவர்களுக்கு பிடித்தது போல உன்னுடைய இல்லத்தில் அத்தனை விஷயங்களும் நடக்க வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ வேண்டும். யாரும் தேவையில்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. இதுவெல்லாம் இருக்கிறது என்றால் அந்த தீய சக்தி உள்ளே நுழையும், நல்ல ஆத்மா வெளியே சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.